அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வரகு அரிசியில ஒரு சாம்பார் சாதம் செய்ய போறோம். அதுக்கு வரகு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். அது கூட நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, துவரம் பருப்பு ஒரு 1/4 டம்ளர், பாசி பருப்பு 1/4 டம்ளர், மொத்தம் 1/2 டம்ளர் வந்துடுச்சா. ஸோ ஒரு 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு, ஆனா 2 பருப்பு கலந்து போட்டிருக்கேன். நீங்க 3 பருப்பு கூட கலந்து போடலாம், கடலை பருப்பும் சேர்த்து போடலாம். சரிங்களா? அது எல்லாத்தையுமே நான் ஊற வச்சிருக்கேன். 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் எப்பவுமே ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய மருத்துவ பயன்கள் எல்லாமே நமக்கு முழுமையா கிடைக்கும். சரிங்களா? இதுல காய் நம்ம சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன காய் போடுவோமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அவரைக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், காராமணி, நம்ம தோட்டத்து காராமணி, தோட்டத்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, என்னென்ன வேணுமோ நீங்க உங்க விருப்பத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். கட் பண்ணாம கிடக்குது. உருளைக்கிழங்கு, இதெல்லாமே உங்களுக்கு என்ன காய் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. இதுல முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால குட்டியாவும் இந்த மாதிரி இப்ப பாதியா கீரி போட்டிருக்கேன். அப்பதான் இந்த அரிசி பருப்பு வேகிறப்பயே இதுவும் வேகும் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு மண் பாத்திரம் வச்சு தண்ணி நம்ம 1 டம்ளர், மொத்தத்திலேயே 1 டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து அவ்வளவுதானே இருக்குது. அதனால நம்ம 2 டம்ளர் தண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சமையல் பண்ணும்போது புளி கரைச்சி விடணும், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. அதனால கரெக்டா 2 டம்ளர் மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. இப்ப அரிசியை போடலாம். கொதிச்சோன்னா சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த அரிசி அது உள்ள போட்டுக்கலாம். இப்ப இது ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஒரே டைம்ல வேகும், அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்ப இது கூட நம்ம மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இது ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இங்க சைட்ல ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே இங்க இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு 10 சின்ன வெங்காயம் முழுசா கூட நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல்கள் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே பாதி பாதியா நான் கட் பண்ணியிருக்கேன். முழுசா கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமா வதக்கிக்கலாம். ரொம்ப வேகிற வரைக்கெல்லாம் வதக்க வேணாம். நம்ம இதை வேக தானே போட்டு போதும். சும்மா 2 வதக்கி போட்டோம் அப்படின்னா சுவை கூடுதலா இருக்கும். இப்போ பெரிய தக்காளியா ஒரு தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். அதை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்துல பறிச்ச காய்கறிகள்ங்க. நம்ம மாடி தோட்டம் பத்தி பார்க்கணும், இல்ல அதை பத்தி உங்களுக்கு டிப்ஸ் வேணும், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெயாஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் இருக்குதுங்க. அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். அதுல நம்ம கிட்டத்தட்ட 400 வகை செடிகள் வச்சிருக்கோம். எல்லா காய்கறிகளும் இதுல போட்டுக்கக்கூடிய காராமணி, அப்புறமா அவரைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், இப்ப போட போற அடித்து போடுற முருங்கைக்கீரைல இருந்து எல்லாமே நம்ம தோட்டத்துல உள்ளது அத்தனை நம்ம மாடியில வச்சிருக்கோம். ஸோ அதையும் நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க 2 சேனலையும். சரிங்களா? இப்ப நம்ம இதுல காய்கறிகள் எல்லாம் போட்டுட்டோம். நம்ம விருப்பம் தான், என்னென்ன காய் பிடிக்குமோ உங்களுக்கு அதையெல்லாம் போட்டுடலாங்க. நம்ம கொடியில விளையக்கூடிய உருளைக்கிழங்கு முதற்கொண்டு நம்ம தோட்டத்துல போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிருக்கோம். சும்மா சுவை கூடுதலா இருக்கும் இப்படி வதக்கி போட்டோம். அதுக்காக இப்ப நம்ம அந்த அரிசி பருப்பு வெந்தயத்துக்கு அதுவே இதை தட்டிடலாம். இப்ப தண்ணி ஒரு குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் சில நேரங்கள்ல சில அரிசிக்கு அந்த 2 டம்ளர்லயே வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கும். சில நேரங்கள்ல நமக்கு காஞ்ச அரிசியா வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்க கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் கொதிக்க வச்சு வெந்நி தான் ஊத்துறேன் 1 டம்ளர் கிட்ட. ஏன்னா அரிசியை பொறுத்து கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படலாம். அது நம்ம மண் பாத்திரத்துல வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் ஃபுல்லா தண்ணி தேவைப்படுது. அதனால கொதிக்க வச்சு 1 டம்ளர் தண்ணி நம்ம ஊத்திக்கிறோம். ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்மிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. காயெல்லாம் ஒரு 1/2 பாயில் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். பூவெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். எப்பவுமே நம்ம பூ அதிகமா போட்டு சமைப்போம். முருங்கைக்கீரை பூவு அதுக்கு அவ்வளோ இரும்பு சத்து அதிகம் இருக்கும். ஒரு 100 பூ போடுறோம்னா 100 முருங்கைக்காய் சாப்பிட்ட சத்து நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு காய் வெந்துச்சு, பருப்பு எல்லாமே வெந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்திருக்கோம். நீங்க எந்த சாம்பார் பொடி கடையில வாங்குவீங்கன்னா கடை சாம்பார் பொடி, வீட்டுல வாங்குவீங்கன்னா வீட்டு சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஜெயாஸ் கடை சேனல்ல எப்படி சாம்பார் பொடி ரெடி பண்றது அப்படிங்கிற வீடியோஸ் கூட இருக்குது. நல்ல ஓரளவு கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம புளி கரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம புளி வந்து ஒரு எது அளவுக்கு அப்படின்னாக்க, இது 1 டம்ளர் தானே மொத்தமே போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு 1 டம்ளர் தண்ணியில கரைச்சி ஊத்திடுங்க. இப்ப நம்ம மொத்தமா இந்த 1 டம்ளருக்கு 4 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊத்திருக்கோம். சரிங்களா? அத வந்து 3 ட்ரிப்பா ஊத்திருக்கோம். இது வந்து என்ன சொல்றது, சாம்பார் சாதம்ங்கிறதுனாலதான் நம்ம இப்படி 3 ட்ரிப்பா ஊத்துறோம். இதுவே நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரைஸ் உதிர செய்யணும் அப்படின்னா அதுக்கு வேற மெத்தட்ல செய்யணும், கரெக்டான அளவு வச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி செஞ்சுக்கிறோம். இது நல்லா கொதிச்சு மசால் வடை போகட்டும். இங்க சைட்ல நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். நீங்க தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமா. அதுல கடுகு, உளுந்தம் பருப்பு வந்து கொஞ்சம் தாராளமா போட்டுக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு வாய்க்கு வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். கடுகு, உளுந்தம் பருப்பு பொருந்தோன்னா 2 காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் இப்படியே இதுல ஊற்றி விட வேண்டும். கடைசியும் கொத்தமல்லி தலைகளையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாம்பார் சாதம் சும்மா நல்லா, அதுவும் வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் மண்பாத்திரத்தில் செஞ்சதுனால கொஞ்ச நேரம் ஆன உடனே நல்லா இறுக்கிடும். அந்த தண்ணி ஃபுல்லா எடுத்து அவர் நல்ல கன்சிஸ்டன்சி வரும். காமிக்கிறேன் பாருங்க. அட்டகாசமா வரகு அரிசி சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க அப்பளம் வச்சு சாப்பிட போறோம். இதுக்கு வந்து நீங்க ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், ஏதாவது ஃப்ரை ஐட்டம்ஸ் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சும்மா சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதோட தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து வரகு அரிசியினுடைய நன்மைகள் என்ன, அதனால என்ன நமக்கு வந்து பயன்கள் அப்படிங்கிற வீடியோவும் வரப்போகுதுங்க. கண்டிப்பா நீங்க மறக்காம அதையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் வரும். நாங்க இதை சாப்பிட போறோம். நீங்களும் கண்டிப்பா வீட்டுல சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஆரோக்கியமாய் வாழ்வோம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக.